ஏன்னா அது ராகு. ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு பரிகாரம் இருக்குது. ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு பரிகாரம் இருக்குது. மூல நட்சத்திரத்தில் ஒரு ராகு இருக்குது, மூல நட்சத்திரத்தில் ராகு இருக்குது, ராகு திசை நடக்குது. இப்போ இவரை ஒரு ஒரு அருவியில் குடிக்க சொல்லணும். குளித்தா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். எங்கே குடிக்க சொல்லலாம்? மூல நட்சத்திரம்னா என்னது? அனுமானோடதா? அனுமான்னா என்னது? குரங்கா? குரங்குனா மங்கியா? மங்கி ஃபால்ஸில் குழி. இது என்ன பெரிய கஷ்டமா? இது கஷ்டமா? ஜோதிட மகா அற்புதம்ங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. மகா மகா அற்புதம். ஒவ்வொரு நட்சத்திர காரகத்துவங்களும் இயங்குது. ஒவ்வொரு நட்சத்திர காரகத்துவங்களும் அப்படியே இயங்குது. ராசி காரகத்துவங்கள் இயங்குது, பாவ காரகத்துவங்கள் இயங்குது. எல்லாமே இயங்கித்தான் ஒரு பலனை உங்கள்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குது. சும்மா ஒன்றும் கொடுக்காதுங்க. சும்மா ஒன்றும் கொடுக்காது. நல்லா பாருங்க. சதயம் குதிரைங்கிறான், சதயம் குதிரைங்கிறான். அப்போ கும்பம்ங்கிறது ஆண் வீடு, சதயத்தை தான் லிங்கம்ங்கிறான். அப்போ ஒரு செக்ஸுவல் லைஃப்பில் கூட ஆணுக்கு பவரை கொடுக்கறதுக்கு மேசத்தில் அஸ்வினி, அதுவும் குதிரைங்கிறான், அதுவும் குதிரைங்கிறான். அப்போ அஸ்வகந்தாவை சாப்பிடு. அதுக்கு பாருங்க குறியீடு வச்சிருக்கான், லிங்கம்னு வச்சிருக்கிறான். கும்பத்தில் லிங்கம்னு ஒரு குறியீடு வச்சிருக்கிறான், குதிரைன்னு வச்சிருக்கிறான். அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் அந்த மருத்துவத்தை நம்ம முன்னோர்கள் கொண்டு வந்து இந்த ஜோதிடத்துக்குள்ளே இணைச்சிருக்கிறாங்க. ஒரு ஜோதிடரானவர் வெறும் ஜோதிடராக மட்டும் இல்லாமல் ஒரு மணி மந்திர வைத்திய சேகரனாக இருக்கணும். சும்மா ஒருத்தர் தூக்கம் வரலைன்னு 12ஆம் பாவம் கெட்டு போச்சு அப்படின்னா தூக்கம் வராது தான். 12ஆம் பாவாதி போய் அஸ்வினியில் இருக்குது. 12ஆம் பாவாதி போய் சிம்ம லக்னத்துக்கு 12ஆம் பாவாதி சந்திரன் அஸ்வினியில் இருக்குது பாதகத்தில். என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? ஒரு அஸ்வகந்த சூரணத்தை பாலில், சந்திரன்னா பால், நைட் ஆனால் கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் போட்டு சுடு பாலில் குடிச்சிட்டு படு. தூக்கம் வராமல் போயிடுமா? தூக்கம் வராமல் போயிடுமா? எப்படி வராது சொல்லுங்க நண்பர்களே. இந்த ஜோதிட பிரகாரமே வைத்தியம் நடக்கிறது. உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் அப்படின்னா சூரியன் கெட்டு போகுது. சூரியனும் 4ஆம் அதிபதியும் கெட்டு போகாமல் ஹார்ட் அட்டாக் வருமா? வராது. புற்றுநோய்ங்கிறான். கேதுவும் சூரியனும் தாக்கம் இல்லாமல் புற்றுநோய் வரவே வராது. கடகத்தினுடைய தொடர்பு இல்லாமல் புற்றுநோய் வராது. கடக வீடு ஏதாவது ஒரு வகையில் அங்கே தொடர்பு ஏற்படும். கடகம் வீடே கேன்சர் வீடுங்கிறான். அப்போ அதில் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கணும். நீங்கள் அதிகமான புற்றுநோய் பாதிப்பு எங்கே வரும்னா கடகம், துலாம், மகரம், மேசம். கடகம், துலாம், மகரம், மேசம். இதோட சூரியன் கேது இந்த மாதிரி இணைவு, லக்னாதிபதி அஸ்தமனம் ஆகிறது, இதெல்லாம் இருந்தால் புற்றுநோய் வரக்கூடிய குடும்பம்னு அர்த்தம். நீங்கள் கடக லக்னம், துலா லக்னம், மகர லக்னம், மேச லக்னம் அல்லது இந்த ராசி இதில் சூரியனோட சூரியன் அல்லது கேது இந்த லக்னத்துக்கோ லக்னாதிபதிக்கோ சம்மந்தப்பட்டு அது அஸ்தமனமாயோ அல்லது நீசமாயோ இருந்தால் அவனுக்கு புற்றுநோய் வருங்கிறான். இங்கே வீட்டில் இருக்காது புற்றுநோய் வந்திருக்கா? இருக்காது. உங்கள் குடும்பத்தில் புற்றுநோய் பாதிச்சவங்க யாராவது இருக்கீங்களா? இங்கே உட்கார்ந்துருக்கிறீங்களே, உங்கள் குடும்பத்தில் புற்றுநோய் பாதிச்சவங்க யாராவது இருக்கீங்களா? என்னங்கய்யா? நீங்கள் என்ன லக்னம்யா? ரிஷப லக்னம். என்ன ராசி? சிம்ம ராசி, மூல நட்சத்திரம், பூர நட்சத்திரமா? சரி. லக்னாதிபதியான மேசல் இருக்குதா? இருக்கா? அவ்வளோதாங்க. ஏன்னா உங்கள் வம்சம் அப்படி வருதுன்னு அர்த்தம். உங்கள் வம்சம் அப்படி தான் வருதுன்னு அர்த்தம். அப்பாவை பெற்ற பாட்டி அப்படின்னா 12ஆம் இடம். உங்கள் லக்னத்துக்கு 12ல் போய் உட்காந்துருக்குதா? சுக்கிர இருக்குதா?
அப்போ பாருங்கள், அந்த சுக்கிரன் வந்து அஸ்தமனமோ அல்லது கேதுவின் பார்வையிலையோ சனியின் பார்வையிலையோ இருக்குதா? அப்படி இருக்கு. இல்லைன்னா அந்த அந்த கடைசி எஜ்ஜு டிகிரியில் இருக்குதா? 20 கார்த்திகை 1ஆம் பாதத்தில் இருக்குதா? வார்த்தை 1ஆம் பாதத்தில். அப்போ தான் அது வரும். கடகத்தில் கேது மாந்தி இருந்தால் லக்கணத்தை பார்க்குப்பாரு. அதனால் இப்போ உங்களுக்கு வரல, உங்கள் வம்சத்தில் இருக்குது. உங்கள் வம்சத்தில் இருக்குது. அவங்க ஜாதகம் பார்த்தீங்கன்னா கட்டாயம் இதில் இருக்கும். அது ஒன்றும் மாற்றம் இல்லை. ஸோ நோயவே ஜாதகம் தாங்க நிர்மாணிக்குது சார். நோய் வந்து நீங்கள் செத்து போயிடுவீங்க, நோய் வந்து ஆப்ரேஷன் பண்ணி பொழைப்பீங்க அப்படின்னு சொல்கிறது எதில் சார்? ஜோதிடத்தில் தாங்க இருக்குது, வேறு எதுலேயுமே கிடையாது. நீங்கள் ஒரு நியூமராலஜியில் நோய் வந்து பொழைச்சிருவீங்கன்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்கள் சார். நான் நியூமராலஜி பிரகாரம் பேர் மாற்றி வைக்கிறேன், உங்களுக்கு இந்த நோய் வரும், நீங்கள் பொழைச்சிருவீங்கன்னு சொல்ல முடியுமா? சார் வாஸ்து வந்து இப்படி பண்ணி வைக்கிறேன், நீங்கள் அதனால் வந்து பொழைச்சிருவீங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? நெவர். முழுக்க முழுக்க ஜோதிடத்தில் 6ஆம் பாவாதிபதி எப்படி இருக்கிறார், அவருக்கு நிவர்த்தி ஸ்தானாதிபதி எப்படி இருக்கிறார் அப்படிங்கிறத நீங்கள் கையாளாமல் இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களால் அந்த ஆப்ரேஷன்லேருந்து வெளிவர முடியாது. இன்னமும் சொல்கிறேன், இந்த 2 ஆப்ரேஷன் நடக்குது பாருங்கள். 2 ஆப்ரேஷன் உடனே ஒரு ஆப்ரேஷன் பண்ணாங்க, இன்னொரு ஆப்ரேஷன். 6ஆம் அதிபதி வக்கரம், 6ஆம் அதிபதி வக்கரம், 6ஆம் அதிபதி வக்கரமாகி 6ஆம் அதிபதி நின்றதற்கு நேர் 7ஆம் இடம் திதி சூனியமோ, அந்த 7ஆம் அதிபதி போய் அஸ்தமனமோ நீசமோ கேது உடனோ இருந்தால் 2 ஆப்ரேஷன். சார் எனக்கு 6ஆம் அதிபதி வக்கரம் இல்லை, ரொம்ப பரவாயில்ல, நீங்கள் போய் அட்மிட் ஆகி ஆப்ரேஷன் பண்ணின நேரம் குளிகை நேரம்னு அர்த்தம். நீங்கள் குளிகை நேரத்தில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 ஆப்ரேஷன், 2 ஆப்ரேஷன். என்னங்க, அது விருத்தி தான் பண்ணோம். குளிகை நேரத்தில் பண்ணிங்கன்னா 2 ஆப்ரேஷன். அதே போல் இன்னொரு அற்புதமான ஒரு விஷயத்தையும் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பாருங்கள், நோயினுடனே நோய் வந்துருச்சு, ஒரு மருந்து சாப்பிட்ணும். இன்றைக்கி தான் புதுசாக போய் சர்க்கரையை கண்டுபிடிச்சிட்டு வந்தேன், இந்த சர்க்கரை வியாதி தீர்ற மாதிரி மருந்து சாப்பிட்ணும், இதுக்கு ஏதாவது நேரம் இருக்கான்னு நீங்கள் கேட்கலாம். இதுக்கு ஏதாவது நேரம் வேணும்ல, மருந்து இன்னும் ஒரு நேரம். நண்பர்களே, நாம் இது எல்லாமே பாடமாக எடுத்திருக்கோம், முகூர்த்த பாடம் எடுத்திருக்கிறோம். கிட்டத்தட்ட இது வரைக்கும் 10,000 திருமணம் பண்ணி வச்சுருக்கிறோம். இது வரைக்கும் ஒன்று கூட ஃபெயிலியர் கிடையாது.